ஆ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன காரியத்தை எனக்கு ரொம்ப பைபிளில் பிடிச்ச ஒரு அழகான ஒரு காரியம் உண்டு. என்னென்னா, 1ஆம் சங்கீதத்தில் இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் அப்படின்னு வசனம் உண்டு. இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வசனம். எப்படின்னா, அதாவது ஒரு ஒரு மனுஷன் 2 கழுதை வளர்த்தான். இந்த 2 கழுதைக்கும் காலமே நினச்சுவான். ஒரு கழுதை மேலே துணி மூட்டையும், ஒரு கழுதை மேலே உப்பு மூட்டையும் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். ஆற்றை கடந்து போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வருவான். இதை ஒரு நரி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எது பார்த்துச்சு? அந்த நரி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் கொஞ்சம் அவன் இந்த கழுதையை விட்டுக்கிட்டு 2 கழுதையும், ஒரு கழுதை மேலே துணி மூட்டை, ஒரு கழுதை மேலே உப்பு மூட்டை. அப்போ இந்த உப்பு மூட்டை உள்ள கழுதை மட்டும் ரொம்ப குனிஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஊன்னு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இவன் கொஞ்சம் பின்னாடி வந்தான். இந்த நரி போய் கேட்டுச்சு, கழுதை பாரு, அந்த கழுதை மேலேயும் வெயிட் இருக்குது, உன் மேலேயும் வெயிட் இருக்குது. ஆனால் அந்த கழுதைனா துணி மூட்டை உள்ள கழுதை, அது ரொம்ப ஜாலியாக போகுது. நீ மட்டும் ஊன்னு இழுத்துட்டு போறிய, என்னையா செய்கிறது? எஜமா வச்சுருக்காரு. அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு. அப்படி போகும்போது அந்த ஆற்றுல தொம்முன்னு உளுந்துட்டு எழும்பிரு, உப்பு கரைஞ்சிரும், நீ லகுவாக போயிடலாம் அப்படின்னுச்சு. இப்போ நரி அழகாக ஆலோசனை சொல்லிட்டா. இதே மாதிரி அடுத்த நாள் இந்த எஜமா அந்த கழுது மேலே உப்பு மூட்டையும் அந்த கழுது மேலே துணி மூட்டையும் வச்சான். துணி மூட்டை வச்ச உடனே இப்போ 2 கழுதையும் போகுது. இப்போ இந்த உப்பு மூட்டை உள்ள கழுதை தொப்புன்னு கொஞ்சம் நேரம் இப்படி விழுந்து கரைச்சிட்டு வெயிட்டு குறைஞ்சிட்டு போயிட்டு. இதை இந்த துணி மூட்டை வச்ச கழுதை பார்த்துட்டு நின்றுச்சு. ஆஹா அப்படின்ட்டு இப்போ 2ஆவது நாள் ஆரம்பிக்கிறது. இதே மாதிரி உப்பு மூட்டையை வச்சான், துணி மூட்டை வச்சு போனான். இப்போ இந்த துணி மூட்டை வச்ச கழுதை சும்மா தானே போனோம். இந்த உப்பு மூட்டை வச்ச கழுதை விழுந்த மாதிரி இந்த துணி மூட்டை வச்ச கழுதையும் நான் தான் விழுந்து எழும்புவேன்னு முங்கி எழும்பிச்சு. முங்கி எழுந்தோ இல்லையோ வெயிட்டு தாங்கலை. என்னடா, நம்ம சும்மா போகும்போது வெயிட் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வெயிட் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? எல்லா தண்ணியும் ஏறிட்டு. இதை எங்கள் அப்பான்னு சொல்லி கொடுத்த கதை. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஆலோசனை சொல்கிறது யார்? நரி சொல்லுதா? நாய் சொல்லுதா? திருடன் சொல்கிறானா? இல்லை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதா? துன்மார்க்க ஆலோசனை ஆகலும், பாவிகளுடைய வழி நில்லாமலும், பரியாச உட்காரத்தில் உட்காராமலும் என்ன வேதம் சொல்கிறது போல் நாம் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறோம், ஆராதனைக்கு போகிறோம். நமக்கு ஆலோசனை தருகிறது யார்? துன்மார்க்கனா, குடிகாரனா, வெறிகாரனா, உபச்சாரக்காரனா, இல்லை கர்த்தரா, கர்த்தருடைய வார்த்தையா என்பதை உயிர்த்து ஆராய்கின்ற பொழுது எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளை, வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே அடுத்தவன் லைஃப்பை நம்ம பார்க்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார், கர்த்தர் நமக்கு என்ன சேர்க்கிறார், இதை மாத்திரம் பார்ப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.